எல்லாருக்குங்க இன்னைக்கு சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தான் சொந்தமாக தொழில் செய்ய முடியுமா, தொழிலில் வெற்றி அடைய முடியுமான்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்குறாங்க. அப்படிப்பட்ட அமைப்பில் நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பலகீனமாக இருந்துட்டா நீங்கள் எக்காரணம் கொண்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி தொழில் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானமாகும். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. சரி, 6, 8, 12 இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாவகிருதியாக 6, 8, 12 இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு சில கிரகங்கள் 6ல் இருக்கும், ஆனால் பாவகத்தில் 5ல் இருக்கும். 6ல் இருக்கும், ஒரு சில கிரகங்கள் பாவகிருதியாக 7ல் இருக்கும். அப்படி பாவகிருதியாக மாறியிருந்தால் கூட பரவாயில்ல. மறைந்து ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக தொழில் செய்கிறது தவிர்க்க பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ஒரு சில லக்னத்திற்கு பாதகஸ்தானம் வச்சுருக்காங்க. சரலக்னத்திற்கு 11ஆம் வீட்டையும், சிறலக்னத்துக்கு 9ஆம் வீட்டையும், உபயலக்னத்துக்கு 7ஆம் வீட்டையும் பாதகஸ்தானம் வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஜாதகருக்கு உங்களுக்கு அந்த பாதகஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி இருக்குதோ அவங்க எக்காரணத்து கொண்டும் தொழில் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 6, 8, 12 போய் அமையப்பட்ட கிரகத்துடைய தசாபுத்தியாக இருந்தாலோ, பாதகாதிபதி சாரம் பெற்ற தசாபுத்தியாக இருந்தாலோ, பாதகாதிபதி நட்சத்திரத்தில் அமையப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தியாக இருந்தாலோ அவங்க சொந்த தொழில் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்க பார்க்கறது நல்லது. எந்த ஒரு ஜாதகருக்கு 10ஆம் அதிபதி போய் பகை பெற்றிருந்து பலகீனமாக இருந்து நீச்சம் பெற்றிருந்தாலோ, வக்ரகதியில் இருந்தாலோ, அடுத்து பார்த்திங்கன்னா கேது சேர்க்கை பெற்றிருந்தாலோ, சந்திரன் சேர்க்கை பெற்று 10ஆம் அதிபதி இருந்தாலோ அவங்க எக்காரணம் கொண்டு சொந்த தொழில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி சொந்த தொழில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி உங்களுக்கு பலகீனமாக இருக்கிறது, பகை கிரகம்னு சொல்லக்கூடிய கேது சேர்க்கை பெறுறது, சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமான கேது சேர்க்கை பெறுறது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுலாம் ஒரு சாதகமற்ற அமைப்பாகும். அதுபோல் நடக்கக்கூடிய திசைகளும் பார்த்திங்கன்னா எந்த வயசில் எந்த காலத்தில் தொழில் செய்கிறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு கெடுதியான தசாபுத்தி நடந்தால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நன்றி.